ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்டர்னேட்டர் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபீல்டு ரொட்டேட்டிங்காக இருக்குது, ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அல்டர்னேட்டரில் ஏன் ரொட்டேட்டிங் ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரொட்டேட்டிங் ஃபீல்டு ஓவர் ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் அப்படிங்கிறது அதோட காரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த காரணங்கள் ஒரு 8 காரணங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ அந்த 8 காரணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சின்க்ரனஸ் மோட்டர்னா என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி இந்த அல்டர்னேட்டருங்கிறத டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்க்ரனஸ் மோட்டரோட வேலை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. கரெக்டாக? ஸோ அதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாக்கிங். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக இருக்கும், ஃபீல்டு ரொட்டேட்டிங்காக இருக்கும். இது சொல்லியாச்சு. ஸோ சின்க்ரனஸ் மோட்டருக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஒரு டிவைஸ், ஆப்ரேட்டிங் டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்க்ரனஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோட்டருக்கு ஆப்போசிட்டாக உள்ள ஜென்ரேட்டர்னு தெரியும். அதே மாதிரி சின்க்ரனஸ் மோட்டர்னா சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர் இருக்கும், இண்டக்ஷன் மோட்டர்னா இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இருக்கும். ஆனால் இந்த சின்க்ரனஸ் ஜென்ரேட்டரோட இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டர். ஸோ ஒரு சின்ன சாதி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வீட்டில் நான் அல்டர்னேட்டர் தான் சொன்னேனே தவிர சின்க்ரனஸ் ஜெனரேட்டர் தான் அந்த அல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லலை. ஸோ மேபி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம் அந்த அப்போ அல்டர்னேட்டர் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. அல்டர்னேட்டரோட இன்னொரு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சின்க்ரனஸ் ஜெனரேட்டருங்கிறது. இதோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது. இதில் அல்டர்னேட்டரோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதாவது நீங்கள் ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக வச்சுருப்பீங்க, ஃபீல்டு ரொட்டேட்டிங்காக வச்சுருப்பீங்க. ஸோ ஆர்மேச்சர் இன்புட் கொடுத்து ஃபீல்டு ரொட்டேட் பண்ணி அதில் தான் அவுட்புட் எடுப்பீங்க. இதான் சின்க்ரனஸ் மோட்டர். அதே ரிவர்ஸில் பண்ணிங்க அப்படின்னு சொல்ல ஒரு எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அதான் ஜென்ரேட்டர், சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர் அல்லது ஆல்டர்னேட்டர் சொல்லுவோம். ஸோ எனர்ஜி எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுலேருந்து நம்ம வோல்டேஜ் அவுட்புட்டாக எடுப்போம். அதான் சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர். அதனால தான் பிரின்சிபல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபீல்டுலேருந்து நம்ம ரிவர்ஸில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறதான் அது. ஸோ ஆர்மேச்சர் ஏசி, ஃபீல்டு டிசி. ஸோ சின்க்ரனஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும், ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சர்லையும் சப்ளை கொடுக்கணும், ஃபீல்டுலையும் டிசி சப்ளை கொடுக்கணும். ஆர்மேச்சரில் நீங்கள் 3 ஃபேஸ் ஏசி கொடுப்பீங்க, வேறு டிசி ஃபீல்டில் கொடுப்பீங்க அப்படிங்கிறதா இதில் உள்ள ஒரு ஓவரால் கான்செப்டை நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததான் வாங்க அதோட காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி 8 காரணங்களை நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு. அதாவது அந்த 8 காரணங்கள் என்ன, அதனால் நமக்கு என்னென்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குது, ஃபீல்டை ரொட்டேட்டிங்காக வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபீல்டை ரொட்டேட்டிங்காக வச்சுட்டு ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக இருக்கும்போது என்னென்ன மாதிரி அட்வான்டேஜ்லாம் வருதுங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ உங்கள்கிட்ட. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 11 kV to 33 kV. ஸோ அதாவது ஏசியை நீங்கள் இன்புட்டாக கொடுக்குறீங்க ஆர்மேச்சரில். ஸோ ஜென்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ ஜென்ரேஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்டேஷனரியாக வச்சுருந்தீங்கன்னா அதை ஹை அமௌண்ட்டில் லாஸ் இல்லாமல் ரிசீவ் பண்ணி ஃபீல்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ ஆர்மேச்சரில் தான் கண்டக்டர் இருக்குது, அதில் தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி நீங்கள் அவுட்புட்டில் எடுக்கிறீங்க இல்லையா. கரெக்டாக? ஸோ அவுட்புட்டில் எடுக்கும்போது ஜென்ரேட்டர்லேருந்து எடுக்கும்போது நீங்கள் இஎம்எஃப் ஆர்மேச்சர் இன்டியூஸ் ஆகி அங்கே எடுக்க போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டேஷனரியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஹை அமௌண்ட்டை அது ஈஸியாக தாங்கும். ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட், ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் அக்கர் ஆகிட்டு இருக்கு, அந்த இடத்த போய் நீங்கள் ரொட்டேட்டிங்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, அது ரொம்ப லாஸ் கொடுக்கும். அது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொட்டேட் பண்ணுறது. அதனால் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பண்ணால் ஸ்டேஷனரியாக நீங்கள் வச்சிருக்கணும். அந்த கண்டக்டர்ஸ் நிறைய வச்சுக்கலாம், ஸ்பேஸ் நிறைய நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் ஸ்டேஷனரி வைக்க. ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கொடுக்கறதுனால அதை நம்ம ஸ்டேஷனரியாக வச்சுக்கிட்டோம். செகண்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். அதான் ஒரு கண்டக்டரோ ஏதோ ஒரு இது ரொட்டேட் ஆகணும்னு சொன்னாலே பேசிக்காக எலக்ட்ரிக் மிஷின்ஸ் எதாக இருந்தாலுமே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா ரொட்டேட் பண்ண முடியும். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷரில் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ்னால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் வரும். நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அதை ரொட்டேட் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய எனர்ஜி லாஸ் ஆகலாம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆர்மேச்சர் நம்ம அது ரொம்ப வெயிட் அதிகம் உண்மையை சொல்லணும். ஸோ வெயிட் அதிகங்கிறனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்க வேணாங்கிறனால ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக வச்சுருக்காங்க. ஃபீல்டை ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாங்கிறதுக்காக அதை ரொட்டேட்டிங் பார்ட்டாக வச்சுருக்காங்க. மூணாவது ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வைண்டிங்கை நம்ம டிசிலேருந்து எக்ஸைட் பண்ணுறோம். ஃபீல்டு வைண்டிங்லேருந்து நீங்கள் டிசி கொடுக்குறீங்க. ஸோ 110 volt to 220 volt டிசி ரேஞ்சு கொடுக்குறதுனால என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசி நீங்கள் ஈஸியாக கொடுத்தலாம். ஸோ ஏசி கொடுத்துருக்கிறத விட நீங்கள் டிசி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஈஸியாக லாஸ் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக சப்ளை பண்ணி ரொட்டேட் பண்ண வச்சிடலாம். அப்படிங்கிறதுனால தான் மூணாவது ரீசன் ஃபீல்டு வைண்டிங்லேருந்து டிசி கொடுக்குறதுக்கு ரீசன். ஸோ ஸ்பார்க் அதாவது நீங்கள் ஸ்லிப்ரிங்கில் நீங்கள் ஃபீல்டுலேருந்து நீங்கள் ஸ்லிப்ரிங் அதாவது ரொட்டேட்டிங் பார்ட்டில் தான் என்றைக்குமே ஸ்லிப்ரிங் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்மேச்சரும் இருக்கலாம், ஃபீல்டு ரொட்டேட்டிங் இருக்கலாம். ஆனால் ஆர்மேச்சரை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஆர்மேச்சர் ஏசி சப்ளைங்கிறதுனால ஸ்பார்க் அதிகமாக இருக்கும். ஸோ டிசியை நீங்கள் ஸ்லிப்ரிங்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் அவ்வளோ ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஆனால் ஆர்மேச்சரை நீங்கள் ரொட்டேட்டிங்காக வைக்கணும், அந்த இடத்துல 3 ஸ்லிப்ரிங் வரும். ஸோ ஃபேஸ் சப்ளை 3 ஃபேஸ் ஏசி சப்ளை இருக்கிறதுனால ஸ்பார்க் அதிகமாக இருக்கும் ஸ்லிப்ரிங்கில், அதனால் டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் ஆர்மேச்சர் ரொட்டேட்டிங்காக வைக்காமல் ஃபீல்டை ரொட்டேட்டிங்காக வைக்கிறது தான் ரொம்ப ஒரு அட்வைசபிளான மேனர்.
ஸோ பார்த்திங்கன்னா ஃபீல்டு வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. லோ இனர்ஷியானா ஒரு பாடி வந்து ஈஸியாக ரெஸ்ட்டுக்கு வரும். அதாவது வந்து ஒரு மோஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வர தான் பேர் வந்து இனர்ஷியா. ஸோ ஃபீல்டு வந்து வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே சின்னதாக இருக்கிறதுனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா கிடையாது, ஈஸியாக ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஆர்மேச்சர் வந்து பெரிய பெரிய கண்டக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால அது ஈஸியாக அது சுற்றி முடிச்சு ஈஸியாக வந்து ரெஸ்ட்டுக்கு வர முடியாது. அதனால் இனர்ஷியா கம்மியாக இருக்கிறதுனால லோ வோல்டேஜ் லெவல் இருக்கும். லோ இன்சுலேஷன் நீங்கள் கம்மியாக கொடுத்தாலே போதும். அதனால தான் வந்து ஃபீல்டு வந்து ரொட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ராபஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்னதான கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறனால ஸ்பீடு அதை ஃபீல்டு வந்து அப்படி இருக்கும். ஃபீல்டு வைண்டிங் வந்து சின்னதான கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக இருக்கிறதுனால அதோட ஸ்பீடு வந்து ஹையாக கிடைக்கும். ஹென்ஸ் நீங்கள் ஆர்மேச்சர் ரொட்டேட் பண்ணுறதோட ஃபீல்டு வந்து ரொட்டேட்டிங் பாட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்லிப்ரிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 தேவைப்படும். ஸ்லிப்ரிங்னா என்னன்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டர்லையும் சரி ஸ்லிப்ரிங்கில் பற்றின கான்செப்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸ்லிப்ரிங்னா வந்து நீங்கள் வந்து இந்த காமுடேட்டருக்கு பதிலாக ஸ்லிப்ரிங் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் சப்ளை கொடுக்கக்கூடிய இடம், சப்ளை வந்து நீங்கள் அவுட்புட்டில் எடுக்கக்கூடிய இன்புட்லேயும் நீங்கள் ஸ்லிப்ரிங் யூஸ் பண்ணி ஆர்மேச்சரில் வந்து 3 ஸ்லிப்ரிங் இருக்கும். அதுலேருந்து இன்புட் கொடுப்பாங்க 3 ஃபேஸ் சப்ளை. அதே ஃபீல்டில் வந்து 2 ஸ்லிப்ரிங் இருக்கும். அது வந்து டிசி சப்ளை கொடுப்பாங்க. ஸோ ஸ்லிப்ரிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. ஸ்லிப்ரிங் ப்ரஷ் வந்து காண்டாக்டில் இருக்கும். எப்படி காமுடேட்டரும் ப்ரஷஸும் காண்டாக்டில் இருக்கும் டிசி மோட்டரில், அதே மாதிரி ஏசி மோட்டர் ஏசி ஜென்ரேட்டர் வந்து ஸ்லிப்ரிங்கும் ப்ரஷும் வந்து காண்டாக்டில் இருக்கும். இந்த ஸ்லிப்ரிங்கில் வந்து நீங்கள் 3 யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃபீல்டில் வந்து 2 தான் தேவைப்படும். ஆர்மேச்சர் வந்தீங்கன்னா நீங்கள் 3 ஸ்லிப்ரிங் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபீல்டை வந்து இதில் வைக்கிறது வந்து இந்த ரீசனுக்கு வந்து ரொம்ப சேஃபான விஷயம். ஸோ கடைசி என்ன ரீசன், 8வது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் ப்ரொவைடர். வென்டிலேஷன் வந்து நீங்கள் வென்டிலேஷனாக வந்து ஏர் கொடுக்குறது. ஏர் எதுக்காக கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹீட் லாஸை வந்து ஹீட் ஆகிறத வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ ஓவராக வந்து ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வென்டிலேஷன் கொடுத்து வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஆர்மேச்சரில் வந்து கண்டக்டர்ஸ் அதிகமாக இருக்குது, இஎம்எஃப் வந்து அதிகமாக இன்டியூஸ் ஆகும். நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம அதில் தான் எடுக்கும். அப்படிங்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டேஷனரியாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வென்டிலேட் பண்ணி இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டக்டர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல எவ்வளோ ஹீட் ஜென்ரேட் ஆகுதுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. மேபி ஒரு கண்டக்டரில் ஹீட் ஆகலாம், அதிகமாக ஆகலாம், இன்னொரு கண்டக்டரில் ஹீட் கம்மியாக இருக்கலாம். ஹென்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருந்ததுன்னு சொன்னால் ஹீட் வந்து எங்கே அக்கறது எப்படி அக்கறதுங்கிறது ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டேஷனரியாக வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வென்டிலேஷன் நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வென்டிலேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டீங்கனால ஈஸியாக வந்து ஹீட் வந்து லிபரேட் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால தான் வந்து ஆர்மேச்சரை ஸ்டேஷனரியாக வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து வச்சுருக்காங்கிறதுக்காக தான் அந்த 8 ரீசன் நான் சொன்னேன். ஸோ வைக்கணும்னு இல்லை, ஸ்மால் ரேட்டிங் மிஷினில் ஆர்மேச்சரை வந்து ரொட்டேட்டிங்காகவும் ஃபீல்டில் ஸ்டேஷனரியாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஹை ரேட்டிங் உள்ள மிஷின்ஸ்க்காக நான் சொன்னேன் 8 ரீசன். ஸோ ஆர்மேச்சரை ஸ்டேஷனரியாக வைக்கிறது தான் வந்து ரொம்ப அட்வைசபிளான மேனர். ஸோ ஃபீல்டில் தான் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அல்டர்னேட்டரில் வந்து ஏன் வந்து ஃபீல்டை ரொட்டேட்டிங்காக வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா டிசி மிஷின்ஸில் வந்து ஃபீல்டு ஸ்டேஷனரியாக இருக்கும், ஆர்மேச்சர் தான் ரொட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா டிசி வந்து ரேட்டிங் கம்மி, டிசிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய இது எஃபெக்ட் வந்து கிடையாது. ஆனால் ஏசிக்கு வந்து ரொம்ப லாஸு ரொம்ப ஒரு ஃப்ரீக்வன்சிலாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து ஆர்மேச்சர் ஸ்டேஷனரியாக வச்சுட்டு ஃபீல்டு வந்து ரொட்டேட்டிங்காக வச்சுருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபீல்டு தான் வந்து எங்கேயுமே வந்து ரொட்டேட்டிங்காக இருக்கிறது வந்து ரொம்பவே அட்வைசபிளான மேரங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ரொட்டேட்டிங் ஃபீல்டு வந்து ஏன் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரொட்டேட்டிங் ஆர்மேச்சர் வந்து ஏன் வந்து ஆல்டர்னேட்டர்ஸில் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.